Welcome all of you to SMAV CB Math Academy videos. In this video we are going to see Chapter 7 Mensuration, Unit it says 7, second sum. A hemispherical tank of radius 1.75 meter is full of water. It is connected with a pipe which empties the tank at the rate of 7 liter per second. How much time will it take to empty the tank completely? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க் வந்து 1.75 மீட்டர் இருக்குது ரேடியஸு. அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதில் ஒரு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பைப்பை கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டேங்க் வந்து எம்டி ஆகுது. எந்த ரேட் ஆஃப் வேகம் பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் பெர் செகண்டு. ஒரு செகண்டில் 7 லிட்டர் வச்சு கம்மியாகிட்டே இருக்கும். அதான் ரேட் ஆஃப் 7 லிட்டர் பெர் செகண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இது வந்து ஆக்சுவலி ஸ்பீடு தான். ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு எம்டி த டேங்க் கம்ப்ளீட்லி. அப்போ கம்ப்ளீட்டாக அது எண்ட் ஆகணும்னா, அதாவது கம்ப்ளீட்டாக அது வந்து டேங்க் வந்து எம்டி ஆகணும்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு செகண்டு 7 லிட்டர் வச்சு வெளியே போகுதுன்னா டோட்டல் டைமிங் எவ்வளவு அந்த டேங்க் எம்டி ஆகுதுக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் வால்யூம். அந்த டேங்கில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு உள்ளதை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாகணும். எவ்வளோ தண்ணி கொள்ளி இருக்கும், எவ்வளோ தண்ணி இருந்திருக்கும்னு உள்ளதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எவ்வளோ டைமில் அது வந்து வெளியே போயிருக்கணும் உள்ளதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். இதில் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1.75 மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? பினோ ஃபார்முலா ஃபார் இது ஹெமிஸ்பியருக்கு கியூபிக் யூனிட்ஸ் 2/3 πr கியூபிக் யூனிட்ஸு ஹெமிஸ்பியர்னுடைய நம்ம வால்யூம் ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ V is equal to 2/3 into pi 22/7 into 1.75 into 1.75 into 1.75. ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த 1.75 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 5.359375 வருது. ஸோ இது நம்மளுக்கான இந்த மூலத்தோடைய வேல்யூ. இப்போ இதை 75 கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகலாம் பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா 5 வந்து கம்மியாக இருக்கும், 0.5 வரும். ஸோ 0. இப்போ வந்து 53 எடுக்கிறோம். ஸோ 53 இருந்தீங்கன்னா 7. டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 53 49 உள்ள பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 45 பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் 9 இருக்குது. ஸோ 3 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 39. ஸோ 5 போட்டுக்கலாம். 5 7s are 35 மிச்சம் வந்து 4 இருக்குது. மறுபடியும் 6 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17 இருக்கும். ஸோ 2 போட்டிங்கன்னா 14 இருக்கும். ஸோ 14 போய்ட்டு 3 பேலன்ஸு. ஸோ 3 5 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 0.765 வருது. கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 44/3 இன்ட்டு 0.765 இருக்குது. ஸோ இதே நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 44/3 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 14.666 அப்படி போயிட்டே இருக்கும். இன்ட்டு இதன் வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க 0.765 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 11.225 மீட்டர் கியூப்னு வருது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸில் எதுனா 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 11225 லிட்டர்ஸ்ன்னு வரும். ஸோ நம்ம வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி நான் வந்து 125 லிட்டர்ஸ் போட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். 1 லிட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லிட்டு. ஸோ பட் 100க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீட்டர் கியூப்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சென்டிமீட்டர் கியூபாக இருந்தால் சரி தான், மீட்டர் கியூபாக இருந்தால் சரி தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 1000 என்ன பண்ணிக்கலாம், லிட்டர் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டர்ஸில் கிடைக்கும். ஸோ சென்டிமீட்டர் கியூபாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வால்யூம் டைம் தான் தெரியணும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை ரேட். இது வந்து அந்த ரேட் என்பது ஸ்பீடு மாதிரி தான். ஸோ டைம் ஈக்குவல் டு வால்யூம் பை ஸ்பீடு அப்படி ஒரு ஃபார்முலா அதே போல தான். ஸோ அந்த டைம் கண்டுபிடிக்கிறா வால்யூம்ஸ் வந்து 11225 எடுத்துக்கோங்க. அதான் நம்மளுக்கு வந்து இருக்குது. பை ரேட் வந்து 7 கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 7 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1604 அப்ராக்சிமேட்லியாக வரும். ஸோ பாயிண்ட் எல்லாம் சேர்த்து நம்ம எழுதும்போது இந்த மாதிரி நம்ம அப்ராக்ஸாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட்ஸில், ஏன்னா டைம் இன்ஸ்டான்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ
பேசிக்காக செகண்ட்ஸ்னு போடணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸில் எழுதணும் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா ஒரு 60ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 27 அப்ராக்சிமேட்லி 27.66 அந்த மாதிரி வரும். ஸோ 27 மினிட்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் டைம் ரெக்வயர்டு. ஸோ அப்போது அந்த டேங்க் ஃபுல்லாக நிறைய இது கொடுக்குறது 27 மினிட்ஸ் வந்து அந்த டேங்க் ஃபுல்லாக காலி ஆகுதுக்கு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக காலி ஆகுதுக்கு டோட்டலி 27 மினிட்ஸ் வந்து ஆகும். அப்படி சொல்லி சம் பண்ணிக்க முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சர்ஃபை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.